ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், நீ பசியாக இருக்கியா, நீ சோர்வாக இருக்கியா, நீ பதட்டமாக இருக்கியா, இந்த கொஸ்டின்லாம் எப்படி கேட்கலாம்னு. நீ நல்லா இருக்கியா, அதை எப்படி கேட்போம்? ஹவ் ஆர் யூ, அதாவது நீ எப்படி இருக்க, அந்த மீனிங்கில் கேட்குறோம். இதில் ஹவ் எப்படி, யூ நீ, இந்த ஆர் இருக்கு இல்லையா, இதுதான் இருக்கியா. பட் இந்த இருக்கியா, அந்த ஆர் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிட முடியாது. அட்ஜெக்டிவ் வச்சு கொஸ்டின் கேட்கும்போது மட்டும் ஆர் யூஸ் பண்ணுறோம். அட்ஜெக்டிவ்னால் என்ன? நவுனை பெருமைப்படுத்தி, அதாவது நவுன்னா நம்ம தான், பெயர் சொல்கள். ஒருத்தருடைய உணர்வுகளையும் குணங்களையும் திறமையும் சொல்லுவோம் இல்லையா, அது அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், கைண்ட் லேடி, அது அவங்க ரொம்ப நல்லவங்க, அது ஒரு அமைதியான இடம், பீஸ்ஃபுல் பிளேஸ், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அட்ஜெக்டிவ். வெர்ப் கூட ஐஎன்ஜி வரும்போதும் அட்ஜெக்டிவ் வரும்போதும் ஆர் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். இப்போது நீ பசியாக இருக்கியா, இது எப்படி கொஸ்டின் கேட்குறது? இந்த பசின்றது ஒரு உணர்வு, ஆக்ஷன் இல்லை, நவுன் இல்லை, இது ஒரு உணர்வு. ஸோ இதுக்கு முன்னாடி ஆர், நீ, யூ, பசி, ஹங்க்ரி, ஆர் யூ ஹங்க்ரி அப்படின்னு கேட்குறோம். நீ சோர்வாக இருக்கிறியா, சோர்வுன்றது ஒரு உணர்வு. ஆர் யூ டயர்ட், நீ தாகமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறப்போ ஆர் யூ தர்ஸ்டி. நீ சமைத்து கொண்டு இருக்கிறாயா, சமைத்து கொண்டு. இப்போது இது ஆக்ஷன், சமைக்கிறது என்னது, ஒரு ஆக்ஷன். இது சமைத்து கொண்டுனா ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷனை நம்ம கொஸ்டின் கேட்குறோம். ஆர் யூ குக்கிங், வெர்ப் கூட ஐஎன்ஜி வரும்போதும் அட்ஜெக்டிவ் வரும்போதும் ஆர் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். நீ வந்து கொண்டு இருக்கிறாயா, ஆர் யூ கம்மிங். நீ படித்து கொண்டு இருக்கிறாயா, எப்படி கேட்போம்? ஆர் யூ ஸ்டடியிங். நீ விளையாண்டு கொண்டு இருக்கிறாயா, ஆர் யூ பிளேயிங். கமெண்ட் பண்ணுங்கள்.